அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு அடி மேலே அடி விழுந்தாலுமே, யார் ஒருத்தங்க முருகபெருமான தொடர்ந்து நம்ம வழிபட்டு வந்துட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய எப்படிப்பட்ட கர்ம வினைகளும் குறையும், நம்முடைய கஷ்டங்களானது படிப்படியாக தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பங்குனி செவ்வாய் கிருத்திகை, இந்த ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளில் நம்ம சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொடங்கணும்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் முருகனுடைய அருளாலே நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அப்படி செய்யப்போகின்ற அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய விசேஷமான ஒரு நாளுங்க. பங்குனி மாதத்துடைய செவ்வாய்க்கிழமையும் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்று சேர வந்திருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை இன்றைக்கி ராத்திரி நமக்கு 8 to 9 இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்ய தொடங்கலாம். நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க, இந்த பதிவு சில நேரம் தாமதமாக பார்க்கலாம், இல்லாட்டி நமக்கு இன்றைக்கி பெண்களுக்கான இந்த பீரியட்ஸாக இருக்கலாம். அப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செவ்வாய்க்கிழமை முருகனை வேண்டி நம்ம பண்ணுறோம். அப்போ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், இல்லாட்டி முருகனுக்கான விசேஷ நாட்கள் எப்பயாச்சும் நீங்கள் ஆரம்பிச்சு பண்ணுங்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு பரிகாரம் பண்ணுறது தான் விசேஷம். ஏன்னா நமக்கு அங்காரகன், அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு உரிய அந்த கிரகத்துக்கு நம்ம உரிய அந்த சின்ன சின்ன அந்த பிரீத்தி பண்ணுறப்ப நமக்கு என்ன வேணுமோ, வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். இது இந்த ஒரு பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் காலமாக ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்த இது தான். ஆனால் நிறைய பேர் மறந்து போன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாள் கிழமை பார்த்து தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்போ அதை மாதிரிலாம் அவங்க ஃபாலோ பண்ணதுனால தான் கஷ்டங்கள் எதுவுமே இல்லை, நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு சொல்லி கொடுப்பதற்கு நமக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி நமக்கு அது மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம நிறைய மறந்துட்டோம். நிறைய கடன் செலவாகுது, ஆடம்பர செலவுகள், வீண் விரயங்கள், அப்படி எல்லா விஷயத்துக்குமே நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் தொடங்குங்க. குடும்பத்தில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, இல்லாட்டி இடம் வாங்கிட்டு இடத்துல ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம், இடம் விற்க முடியாமல் போயிருக்கலாம், வீடு வாடகைக்கு கட்டி விட்டுருப்பாங்க ஆனால் வாடகைக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். அப்படி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது நமக்கு நோய் நொடிகள் தீரணும். ஏன்னா இந்த முருகனுக்கு பண்ணுறது, இந்த அங்காரகன் செவ்வாய்க்கிழமை பண்ணுறதே ரத்தம் சம்பந்தப்பட்ட உள்ள எந்த ஒரு வியாதிகள், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த வியாதிகளாக இருந்தாலும் அது தீருவதற்கு நம்ம இன்றைக்கி எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணாலுமே அது நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணுமோ அதற்கு அந்த வேண்டுதல்களை வச்சு இந்த ஒரு விஷயம் பண்ணலாம். இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான நம்ம சாம்பாருக்கு போடுகின்ற அந்த பருப்பு தாங்க. துவரம் பருப்பை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதற்கு மொத்தம் 6 வாரங்கள் நம்ம இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை பண்ணணும். நிறைய பேர் முருகனுக்கு வெத்தலை தீபம் போடுவோம், வேறு நிறைய தீப வழிபாடுகள் முருகனை வேண்டி நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் மட்டும் இந்த ஒரு முறை பண்ணிவிட்டு இந்த தீப வழிபாடுகள் மட்டும் நீங்கள் 6 வாரங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி பாருங்கள், முருகனை வேண்டி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி இதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக கைகூடும். அதாவது துவரம் பருப்பு செவ்வாய் ஹோரை நம்ம எடுத்துக்கணும். காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9. இதில் எந்த நேரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நமக்கு செவ்வாய் கிருத்திகைங்கிறதுனால இன்றைக்கி நான் ராத்திரி வரக்கூடிய அந்த 8 to 9 நேரத்தை சொன்னேன். ஏன்னா கிருத்திகை நமக்கு மதியானம் 3 மணிக்கு மேலே தான் இருக்குது. அப்படியே அந்த எல்லாம் ஒன்று சேர அந்த ஒரு நேரத்தில் நல்லா ஆரம்பிக்கிறப்ப நமக்கு அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு டக்குன்னு வெற்றி கொடுக்கும். அதனால தான் ராத்திரி 8 to 9 நேரம் தானே. இப்போ அடுத்த வாரம் பண்ணுறோம்னா தாராளமாக நீங்கள் காலை நேரம் எடுத்துக்கலாம், மதியானம் நேரம் எடுத்துக்கலாம், அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, துவரம் பருப்பு, அதாவது இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு 1/4 கிலோ துவரம் பருப்பு நீங்கள் வாங்கிட்டு செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு அதிலேருந்து ஒரே ஒரு பிடி மட்டும் தனியாக சுவாமிக்கிட்ட வச்சுட்டு
நீங்கள் அந்த துவரம்பருப்பை தனியாக அப்படி எடுத்து வச்சுருங்க. அதாவது நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு துவரை வந்து தானம் கொடுத்ததற்கான ஒரு பலன். இல்லாட்டி இப்போ எங்ககிட்ட அங்கே வெளியிலேருந்து நாங்கள் பதிவு தாமதமாக தான் பார்த்தோம். வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வர முடியல. எங்கள் வீட்டில் துவரம்பருப்பு இருக்குன்னா, நீங்கள் சமைக்கிற பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்புலேருந்து ஒரே ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை மட்டும் எடுத்துகிட்டு சின்னதான ஒரு கிண்ணத்தில் போட்டு சுவாமியோட பூஜையில் பாதத்தில் வச்சுருங்க. அவ்வளோதான். ஆத்மார்த்தமாக உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கோ, என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சுவாமிக்கு வந்து நம்ம ஏற்றக்கூடிய தீபம் துவரை தீபம். அதாவது சின்ன ஒரு பித்தளை தட்டில் துவரம்பருப்பை பரப்பிட்டு அதில் ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு, ஆனால் இது மாதிரி பரிகாரங்கள் ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறப்ப நெய் தீபம்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா நெய் தீபம் ஏற்றுனா அவ்வளோ ஒரு விசேஷம். நம்முடைய பூஜைகளானது நமக்கு சீக்கிரமாக நமக்கு அந்த அனுகிரகம் கிடைப்பதற்கு ஒரு வழிவகுக்கும். அது இல்லாமல் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும். அப்படி நெய் தீபம் முடியாத பட்சத்தில் தாராளமாக நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றலாம். இப்படி ஒரே ஒரு துவரை தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு சுவாமிக்கு அந்த தீபத்துக்கு சிகப்பு கலரில் மலர்கள், செவ்வரளி பூவாக இருந்தால் விசேஷம். அப்படி செவ்வரளி பூ இல்லாத பட்சத்தில் நமக்கு ரோஜா பூ கிடைக்கலாம். வேறு எதையாவது வாசனையான பூக்கள், குறிப்பாக மறிக்கொழுந்து, இது மாதிரியான பூக்கள் வந்து இப்போ விசேஷம் பாருங்கள். அப்படி சிகப்பு கலர் பூக்கள், இந்த மறிக்கொழுந்து இதெல்லாம் வச்சுட்டு சுவாமிக்கு பாதத்தில் வச்சுட்டு ஒரே ஒரு கைப்பிடி இந்த துவரையும் பருப்பையும் நீங்கள் எடுத்து உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் வேணுமோ அதை நினச்சி ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிறது ஒரு கைப்பிடி சொல்லியிருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ 100 கிராம் வாங்கலாம், 200 கிராம், 1/4 கிலோ, அரை கிலோ கூட நிறைய வசதி இருக்கிறவங்க நீங்கள் வாங்கலாம். வாங்குறவங்க அந்த அரை கிலோவிலேருந்து ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே ஒரு சின்ன பக்கெட் இல்லாட்டி ஒரு டப்பாவில் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்படி தொடர்ந்து 6 வாரங்கள் இதே மாதிரி நீங்கள் 6 வாரங்கள் துவரை தீபம் போடுறீங்க. 6 வாரங்கள் நம்ம வாங்கிட்டு வந்த அந்த துவரம்பருப்புலேருந்து ஒவ்வொரு கைப்பிடி வந்து நம்ம எடுத்து சுவாமிக்கிட்ட வச்சுட்டு வேண்டிட்டு அந்த துவரம்பருப்பையை அந்த பக்கெட்டில் நீங்கள் தனியாக கொட்டி வைக்கிறீங்க. இப்படி நம்ம 6 வாரங்கள் தொடர்ந்து இந்த தீபமும் இந்த துவரை நம்ம வேண்டிட்டு பண்ணுறப்ப நிச்சயமாக ஆறுமுக கடவுள் தான் நம்முடைய கந்தபெருமான். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை நம்பி 6 வாரங்கள் தொடர்ந்து நம்ம இது மாதிரி செய்கிறப்ப வீட்டில் நமக்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இதை கட்டுக்கள், பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தடைகள் எல்லாமே உடைச்சி எறிஞ்சிட்டு நமக்கு வர வேண்டிய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குங்க. முருகனுக்காக சொந்த வீட்டுக்கு மட்டும் பரிகாரங்கள் கிடையாது. முருகனை நம்பி எந்த விஷயங்கள் என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் இதே மாதிரி 6 வாரத்துக்கு துவரை தீபமும் நீங்கள் துவரை பரிகாரமும் நம்ம வந்து தானம் எடுத்து வச்சாலே போதும். 6 வாரங்கள் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மொத்த துவரம்பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடி எடுத்திருந்தால் அதிகபட்சமாக ஒரு 1/4 கிலோ, ஒரு அரை கிலோ தான் சேர்ந்துருக்கும். இப்போ நிறையானா 1 கிலோ, 1.5 கிலோ சேர்ந்துருக்கும். இதை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் தானமாக அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கோவிலுக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்டிலே நிறைய பேர் வேலை செய்ய வருவாங்க, இல்லாட்டி வெளியில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்குன்னு மட்டும் இப்படி மொத்தமாக கொடுக்காம ஒரு 2-3 பேருக்கு அப்படி பிரித்து நீங்கள் ஒரு அரை கிலோவோ அப்படி இப்படி அந்த துவரம்பருப்பை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இப்படி தானம் மட்டும் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் கஷ்டங்கள் போகும், செல்வ நிலைகள் அதிகரிக்கும், பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். அப்படி ஒவ்வொன்று விஷயமாக நமக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய இந்த துவரை தானமும் துவரை தீபமும் நமக்கு பரிபூர்ணமாக முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு நமக்கு நல்லபடியான ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு பரிபூர்ண ஒரு அருள் கிடைக்க செய்யுங்க. அதனால் எளிமையான ஒரு விஷயம்தான். ஆனால் இது மாதிரி இந்த தீபங்கள் ஏற்றுறப்ப நம்ம வந்து உங்களால் முடிந்த ஓம் சரவண பவ சொல்லலாம். அதாவது நம்ம 108 முறை அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். நம்முடைய சேனலை பல முறை சொல்லியிருக்கோம். தலையெழுத்தையே மாற்றக்கூடிய மந்திரம், அதாவது விதியையே மாற்றக்கூடிய மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓம் நமோ குமாராய நமக, ஓம் நமோ குமாராய நமக. அந்த ஒரு மந்திரத்தை 108 முறை இப்படி 6 வாரங்கள் நம்ம துவரை தீபமும் துவரை நம்ம தானமும் செய்கிறப்ப செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் பல அதிசயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்க ஆரம்பிக்குங்க. எளிமையான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடங்கி பாருங்கள். நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருளால் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் கேட்கலாம், பெண்களுக்கான பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலான்னு. அந்த
ஒரே ஒரு வாரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பதிலாக உங்கள் கணவர் பண்ணுறாருன்னா தாராளமாக நீங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம அந்த தீபத்துக்கு அடியில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா துவரம் பருப்பு, அதை நீங்கள் லைட்டாக ஊற வச்சு அடுத்த நாள் பறவைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துருங்க. சின்ன ஒரு விஷயம், சின்ன ஒரு பரிகாரம் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். முருகனை நம்பி இந்த ஒரு விஷயத்தை செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கி தொடங்கி பாருங்கள். வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் நம்ம மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.